குப்பையில போடுற பூண்டு தோலுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா? இத்தனை நாளா இது தெரியாம போச்சே. தங்கத்தோட மதிப்பு கூட தோத்துடும் போங்க. இந்த பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் எந்த அளவுக்கு பரவி நிரம்பி இருக்கிறதோ அதே அளவுக்கு எதிர்மறை ஆற்றலும் நிரம்பித்தான் இருக்கிறது. இதில் இந்த எதிர்மறை ஆற்றலில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை பின்பற்றி பார்க்கலாம். எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்க ஆன்மீகத்தில் ஏராளமான பரிகாரம் உண்டு. அந்த வரிசையில் எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த பூண்டு தோலுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த வகையில் பூண்டு தோலை பயன்படுத்தினால் எதிர்மறை ஆற்றலில் இருந்து தப்பிக்கலாம்? சில பேருக்கு தூங்கும் போது கெட்ட கனவு வந்து தொல்லை கொடுக்கும். நிம்மதியான ஆழ்ந்த உறக்கமே இருக்காது. படுக்கையில் வந்து படுத்தால் போதும் கெட்ட ஞாபகங்கள் வரும். ஆவி, பேய், பிசாசு என்று சொல்லப்படும் எதிர்மறையான விஷயங்கள் வந்து தொல்லை கொடுப்பது போலவே ஒரு உணர்வு ஏற்படும். அப்படி என்றால் இவைகள் எல்லாம் நேரில் வராது. எதிர்மறை ஆற்றலுக்கு இப்படி ஒரு பெயரை நாம் வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். தூங்கும் போது யாரோ வந்து அழுத்துவது போன்று, யாரோ வந்து அடித்தது போன்று, யாரோ வந்து தட்டி எழுப்புவது போன்று சில தொல்லைகள் சில பேருக்கும் இருக்கும் அல்லவா? அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த பூண்டு தோலை தலையணையின் அடியில் வைத்து தூங்கலாம். ஒரு சிறிய வெள்ளை துணியில் பூண்டு தோலை போட்டு முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை தூங்கும் போது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கி பாருங்கள். நிம்மதியான தூக்கம் உங்களது கண்களை தழுவும். இது தவிர வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி இருப்பது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் வாரந்தோறும் 2 நாள் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் இந்த பூண்டு தோலை போட்டு அதில் வரும் புகையை வீடு முழுவதும் காண்பியுங்கள். வீட்டில் இருக்கும் நெகட்டிவிட்டி விரட்டி அடிக்கப்படும். நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டும், நடு இரவில் பயணம் செய்ய வேண்டும், குழந்தை குட்டியோடு வெளியூர் செல்கிறீர்கள் என்றால் உங்களை எந்த காத்து கருப்பும் அண்டக்கூடாது. நேரங்கெட்ட நேரத்தில் வெளியில் இருந்தால் சில பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதிலிருந்து தப்பிக்க உங்களோடு கொஞ்சம் பூண்டு தோலையும் வைத்துக் கொள்ளலாம். சிறிய வெள்ளை துணியில் பூண்டு தோலை முடிந்து நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் ஹேண்ட்பேக்கில் வைத்துக் கொள்ளவும். வீட்டிற்குள் கண் திருஷ்டியும் சில பேரின் பொறாமை குணங்களும் வந்து நிச்சயம் பிரச்சனையை கொடுக்கும். இவை இரண்டும் நிலைவாசலின் வழியாகத்தான் உள்ளே நுழையும். ஒரு சிறிய வெள்ளை துணியில் கொஞ்சமாக பூண்டு தோல் 2 வரமிளகாய் வைத்து கட்டி நிலைவாசலில் தொங்கவிட்டால் வீட்டிற்குள் கெட்ட எண்ணம் கொண்டவர்களால் நுழைய முடியாது. அதாவது வீட்டிற்குள் கெட்ட எண்ணம், பொறாமை குணம் கொண்டவர்கள் நுழைந்தால் அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து அந்த நெகட்டிவிட்டியை இந்த பூண்டு தோல் ஈர்த்து கொள்ளுமா. இதே போன்றுதான் கண் திருஷ்டியையும் நம் வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்குமாம். சில பேருக்கு கண் திருஷ்டியால் உடம்பு அடித்து போட்டது போன்று வலிக்கும். அவர்களை கிழக்கு பார்த்து நிற்க வைத்துவிட்டு கொஞ்சம் பூண்டு தோலை அவர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை அப்படியே உடம்பில் படும்படி உரசி எடுத்து விடுங்கள். இதன் மூலம் நம் உடம்பில் இருக்கும் நவத்வாரங்களில் வழியாக உடம்பை பிடித்திருக்கும் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் தெரித்து வெளியே ஓடிவிடுமா. இப்படி செய்த அந்த பூண்டு தோலை கையோடு கொண்டு போய் நெருப்பில் போட்டுவிட்டு பொசுக்கி விடுங்கள். பூண்டில் இருக்கும் காரத்தன்மையில் கொஞ்சம் அந்த பூண்டு தோலுக்கும் உண்டு. பூண்டு தோலை குப்பை என்று நினைத்து யாரும் தூக்கி போட்டு விட வேண்டாம். பூண்டை உரித்து விட்டால் அந்த தோலை ஒரு துணிப்பையில் போட்டு சேகரித்து வாருங்கள். இப்படி பலவிதமான பயன்பாட்டுக்கு எடுத்து உபயோகித்துக் கொள்ளலாம். இத்தனை சிறப்பு அம்சங்களும் மகத்துவமும் பூண்டு தோலுக்கு உள்ளது. பூண்டு தோலை புகை போடுவதன் மூலம் நமக்கு சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதே சமயம் தலையில் நீர் கோர்த்து தலைவாரம் வருமல்லவா, பூண்டு தோலையே தலையணியாக செய்து அதில் தலை வைத்து படுத்தால் நம்முடைய நீர் கோர்த்தல் பிரச்சனை, தலைவாரம் பிரச்சனை படிப்படியாக குறையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பூண்டு தோலை மகத்துவமாக நீங்கள் நினைத்துக் கொண்டு பயன்படுத்தினாலும் சரி, மருத்துவமாக நீங்கள் நினைத்துக் கொண்டு பயன்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு அது நன்மையை மட்டும்தான் செய்யும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய